இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக ஏசாயா 61 அதிகாரம் 3வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். தெரியாதவர்களுக்கும் அந்த இதில் பைபிளே இடத்தை காட்டி கொடுங்கள். ஏசாயா 61 வசனம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அருமையான பிள்ளைகளே, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அருமையானவர்களே, வசனம் 6 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அருமையானவர்களே, நாங்கள் தேவனால் நாட்டப்பட்டிருக்கின்ற நீதியின் விருட்சங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இதை தங்கள் மனதிலே வைக்க வேண்டும். வசனம் 7 நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் வருமாம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுகிற நாம், இல்லமாக நாம் தேவனுடைய பணிவிடைக்காரர்கள், ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற நாம், அருமையானவர்களே, நாம் அனைவருமே கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாங்கள் நடக்கும் பொழுது, நாங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலனை தேவன் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டவர்கள், நீதியின் விருட்சங்கள். அருமையானவர்களே, பொதுவாக விருட்சங்கள் என்றால் மரங்கள். பொதுவாக விருட்சங்களுடைய பயன்கள் என்ன யோசிச்சு பாருங்க. நிழல் தருகிறது, இனிமையான பழங்களை, கனிகளை தருகிறது. அடுத்தது, அந்த மரங்கள் வீடு கட்டுவதற்கு அதுகளுக்கெல்லாம் பயன்படுகிறது. அடுப்புக்கு விறகாக பயன்படுகிறது. இன்னும் மனுஷர்கள், மிருகங்கள், பறவைகள் போன்றவைகள் வந்து தங்கி இளைப்பாறும் ஒரு இடமாக அமைகிறது. இன்னும் சொல்ல போனால் ஆகாரமாக, வாசனை பொருட்களுக்காக, மருத்துவத்துக்காக, இன்னும் பலதரப்பட்ட ஒரு காரியங்களுக்கெல்லாம் உதவுகிறது. இன்னும் பாருங்க, சொல்லுவாங்க, இந்த காடுகளை எல்லாம் அழிக்க கூடாது, நாடு வறண்டு போயிடும். காரணம் என்ன? அது வளர்ந்து பெருங்காடுகளாய் மாறும் பொழுது மழையை வருவிக்கிறது. ஆகவே பூமி நல்ல பயிரை கொடுக்க இந்த மரங்கள் தான் உதவியா இருக்கிறது. இன்னுமாக இன்றைக்கு பாருங்கள், இந்த நிலக்கரி எரிவாயு என்றெல்லாம் சொல்லுவார்கள் எல்லாம். இந்த நிலக்கரி எரிவாயு இவையெல்லாம் எங்கே இருந்து கிடைக்கிறது? பூமியிலே இருந்து கிடைக்கிறது. பின்னாகவே இந்த பூமியிலே இருந்து கிடைக்க முற்காலத்திலே
இந்த காடுகள் அழிந்து பூமியிலே புதைந்து மாற்றம் பெற்றதினால் தான் இந்த எரிவாயு நிலக்கரிகள் உருவாகிறது என்று சொல்லி விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். பின்ன பாருங்க, பூமியானது நல்ல பசளை நிலமாக மாறவும் இதனால் மனிதனுக்கான சுகாதாரமான உணவுகளை பெற்றுக்கொள்ளவும் காரணமே இந்த விருட்சங்கள் தான். அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்க, எவ்வளவோ நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவேதான் மனிதர்களும் மரங்களை நடுவதிலே பாருங்க மிகவும் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். மரத்தை நட்டுக்கொள், மரங்களை நட வேண்டும், மரங்களை நட வேண்டும் என்பதிலே ஆர்வமாயிருப்பதை நாங்கள் காணுகிறோம் அல்லவா? ஆம் அருமையானவர்களே, கர்த்தராகிய தேவனும் கூட இன்றைக்கு தம்முடையவர்களை மேலான ஒரு நோக்கத்துக்காக, தம்முடைய மகிமைக்காக அவர் நாட்டுகிறார். அதாவது விருட்சங்களாக நாட்டுகிறார், மரமாக நாட்டுகிறார் என்பதை எப்போதாவது நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. படைத்த தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அருமையானவர்களே, என்னையும் உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்த நோக்கம் உண்டு. இதை நாம் ஒருபொழுதுமே சிந்தித்து பார்ப்பதில்லை. அவர் உங்களை தெரிந்து கொண்டு தமக்கு சித்தமான இடத்திலே உங்களை நாட்டி ஒரு அழகிய தோட்டமாக காண விரும்புகிறார். இன்றைக்கு பாருங்க, நீங்க இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறீங்க. இது உங்களால் உண்டானது அல்ல, நீங்கள் அறிய மாட்டீங்க. தேவனுடைய ஒரு சித்தம் ஒன்று இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார்? உங்களை கொண்டு வந்து என்ன செய்கிறார்? ஒரு இடத்திலே நாட்டுகிறார். அது அங்கே இருந்து அது வளர்ந்து ஒரு அழகிய விருட்சமாக மாறி தமக்கு மகிமையாய் காணப்பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட இன்றைக்கு இதை உணர்ந்து பார்ப்பதில்லை. ஏன் ஊழியர் என்று சொல்லுவதில் கூட அதை குறித்து உணர்ந்து பார்ப்பதில்லை. அப்படி உணர்கிறவர்கள் கூட அங்கு இருக்கிற ஜனங்களுக்கும் அதை விளங்கப்படுத்துவதும் இல்லை. ஆகவே இவ்விதமான ஒரு அழகிய தோட்டமாக அவர் காண வாஞ்சிக்கிறார் அல்லவா? அதுதான் கர்த்தருடைய சபை. கர்த்தருடைய சபை. பின் அவர் நாட்டிய இன்றைக்கு ஒவ்வொரு விருட்சமாகிய ஒவ்வொருவர் மூலமும் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுகின்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, தமது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, வரவழைத்த அவருடைய நோக்கங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அந்த காலத்தில் நின்று அப்பாவ இருளிலே இருந்து தம்முடைய ஒளியின் இடத்திற்கு, அந்த இடத்துக்கு வரவழைத்த அவருடைய நோக்கங்களை, அதாவது அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்தும்படியாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். சொந்த சந்ததியாக இருக்கிறீர்கள். அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இன்றைக்கு அருமையானவர்களே, இவைகளை சபைகளிலும் என்ன செய்ய வேண்டும்? ஊழியர்கள், பாஸ்டர்மார் இதுகளை வெளிப்படுத்த வேண்டும்.
ஏன் அதை வெளிப்படுத்துகிறார்கள்? ஏன் இவரை கற்றுக் கொடுக்கிறார்கள் இல்லை என்றால், அவர்கள் ஏதோ வந்தால் வரட்டுகும், வருகிறவர்கள் வரட்டுகும், வருகிறவர்கள் எங்கே இருந்தாலும் எப்படியும் வரட்டுகும், தங்களுக்கு முன்பாக ஒரு கூட்டம் நிற்க வேண்டும், இந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சத்தியத்தை அவர்கள் சுட்டி காட்டுவதில்லை, அல்லது அவர்களுக்கு தெரியாததினால் சொல்லுவதில்லையோ நமக்கு தெரியாது. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அருமையானவர்களே அவருடைய தோட்டத்திலே இருந்து வளர்ந்து கனி கொடுக்கும் விருட்சங்களாய் காணப்பட வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஏதாவது ஒரு மரத்தை நீங்கள் நாட்டினீர்கள் நம்முடைய தோட்டத்தில், நீங்கள் அதிலிருந்து ஏதாவது ஒரு பழம் வரும், ஒரு கனி வரும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்திருப்பீங்க. பின் ஆகவேதான் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், கனி கொடாத மரங்கள் தேவனுடைய தோட்டத்திலே இருக்க நியாயமில்லை என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு அருமையானவர்களே, தேவனுடைய தோட்டமாகிய சபையில நீங்க கனி கொடுக்கிற மரங்களாய் இருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும். அந்த கனி கொடாத மரமாய் இருந்தால் நீங்கள் தேவனுடைய தோட்டத்திலே இருக்க நியாயமில்லை. ஒரு அளவில் ஒரு இதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் இன்றைக்கு அவருடைய தோட்டத்திலே சபையாய தோட்டத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி திருப்திப்பட்டு கொள்ளுகிறீர்கள் அல்லவா? அருமையானவர்களே, கனி கொடுக்கிற மரமாக இருப்பவர்கள் தான் சபைக்கு உட்பட்டவர்கள். மற்றவர்கள் இருப்பார்கள், சபையிலே இருப்பார்கள், அவர்கள் கனி கொடாமல் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் சபைக்கு உட்பட்டவர்களாய் இருக்க முடியாது. நான் சபையிலே இருக்கிறேன், நான் சபைக்கு போறேன், இதுல திருப்திப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே தவிர நன்றாக தெரிந்து கொள்ளும் சபைக்கு உட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு உவமையில பாருங்க, அத்திமரத்தை நாட்டின ஒரு எஜமான் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். அது கனி தரும் என்று சொல்லி 3 வருஷமாய் அந்த எஜமான் காத்திருக்கிறான். தான் நட்டின அந்த மரம் கனி தருமே, இந்த வருஷம் தரும், அடுத்த வருஷம் தரும், அடுத்த வருஷம் தரும் என்று எதிர்பார்த்திருக்கிறான். கனியை காணாதபடியினாலே என்ன செய்கிறான்? அதை வெட்டி போடு, அது நிலத்தை அது ஏன் கெடுக்க வேண்டும் என்று சொல்லுவதை அறிவோம். சில பேர் பாருங்க, பிள்ளைகள் அடங்காத பிள்ளைகள் இருப்பாங்க வீடுகளில் அடங்காத பிள்ளைகள் இருந்தால் சில வேளையில தகப்பன்மார் பேசுவாங்க, நீ என்னத்துக்கப்பா இருக்கிறா, இந்த பூமிக்கு பாரத்துக்கா இருக்கிறான்னு சொல்லி பேசுவாங்க. நீங்களும் ஒரு காலத்துல பேச்சு வாங்கியும் இருப்பீங்க, சரியா? பின்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும். பின்ன என்னென்று சொன்னால், கனி கொடுக்கிற மரமாக காணப்பட வேண்டும். பின் ஆகவேதான் அந்த எஜமான் சொல்லுறான், கனியை காணாதனாலே இனி அதை நீ வெட்டி போடு, அது நிலத்தை என்னத்துக்கு கெடுக்க வேணும் என்று சொல்லுவதை அறிவோம். சரி, நம்முடைய ஆண்டவர் இயேசு ஓர் அத்திமரத்தை கண்டு என்ன செய்கிறார்? அங்கு இலைகள் மட்டுமே நிறைந்திருப்பதை கண்டு அதை சபித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது பட்டு போயிட்டு, சபித்தோடனே அது பட்டு போயிட்டு என்றும் நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களை, ஆகவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறோம், தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அங்கே வெறும் பக்தி மார்க்கம், ஆசாரங்கள் மாத்திரம் காணப்படுமாயின், பாரம்பரியங்கள், அதாவது நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு சலசலப்பு, அவ்வளவுதான். நான் ஞானஸ்நானம் பெற்று விட்டேன், நான் மறுபடியும் பிறந்து விட்டேன், ஒரு சலசலப்பு. ஆகவே அருமையானவர்களே, அது ஒரு கனி கொடாத ஒரு மரமாக, இலைகள் நிறைந்த ஒரு மரமாக நாங்கள் காணப்படுவது அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அவை எல்லாமே இலைகள் நிறைந்த வாழ்க்கை, இலைகள் நிறைந்த வாழ்க்கை. ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த வாழ்க்கை தேவை இல்லை. அருமையானவர்களே, சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு அந்த சலசலப்பெல்லாம் தேவையில்லை. அவர் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நீங்கள் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் இருக்கிறது என்ன என்று சொல்லி கேட்கிறார் அல்லவா. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்தில் பரிசுத்தம், வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம், நற்கிரியைகள்
இரக்கம், விசுவாசம் முதலான கனிகள் காணப்பட வேண்டும். அப்பொழுது நாம் அந்த தோட்டத்திற்கு நாம் ஒரு பிரயோஜனமாக இருப்போம். கனிகள் கொடுக்கிற விருட்சங்களாக காணப்படுவோம். மத்தேயு சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தயவு செய்து வாசிக்க பார்ப்போம். இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பார்த்தீங்களா அருமையானவர்களே, மத்தேயு சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்படும். எங்கே போடப்படுமா? அக்கினியிலே போடப்படும். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானன் சத்தமிடுகிறார், நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்கே போடப்படுமாம்? அக்கினியிலே போடப்படும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள், அதாவது ஆசாரியர்கள், தேவ ஜனங்கள், பணிவிடைக்காரர்கள், தேவனுக்கு பணிவிடைக்காரர்கள் திருத்திப்பட்டு இருக்கக்கூடாது. நாம் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் கனி கொடாத கொடிகள் அறுக்கப்பட்டு அக்கினியிலே போடப்படும் என்று எச்சரிக்கிறார். எப்பொழுதாவது தேவனுடைய ஜனமே சிந்தித்திருக்கிறீர்களா? நாம் எப்படியும் என்ன மாதிரியும் நாம் வாழலாம் என்று கிறிஸ்தவர்கள் நினைக்க கூடாது. தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி, தேவன் தந்திருக்கிற அந்த தோட்டத்தில, அவர் நாட்டிய அந்த தோட்டத்தில இருந்து அந்த தோட்டத்திலே நாம் அவருக்கு மகிமையாக கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் அருமையானவர்களே சத்தியம். பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு நம் நிமித்தம் தேவன் மகிமைப்படும்படியாக கனி கொடுக்கும் விருட்சமாய் காணப்படுவோமாக. சரி, அடுத்ததாக சங்கீதம் 104:16 தயவுசெய்து வாசிங்க. சங்கீதம் 104:16. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாரத்தினால் நிறைந்திருக்கும். சத்து, அதாவது தேவனுடைய பிள்ளைகளே, கனி கொடுப்பதன் இரகசியம் இங்கேதான் இருக்கிறது. அதாவது இன்றைக்கு சமய சடங்குகள், கொண்டாட்டங்கள், ஆசார முறைமைகள், பாரம்பரியங்களையும் அனுஷ்டிக்கும் அப்போது அருமையானவர்களே, இன்னுமாக பாருங்கள், சில பேர் உபவாச கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், ஆசீர்வாதமலை, அபிஷேகமலை, இவ்விதமாக இன்னும் வல்லமை முகாம், அந்த முகாம், இப்படியாக பலதரப்பட்ட இன்றைக்கு பெயர்களுடன் பெரும் விளம்பரங்களுடன் இன்றைக்கு கூட்டங்கள் நடத்துவதும், அல்லேலூயா அல்லேலூயா என்று சத்தமிடுவதும் பெரும் ஒரு சலசலப்பு. இது காட்டுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அருமையானவர்களே. வேதத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க வேணுமென்றால் நீங்கள் வீட்டுக்கு வேதம் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர வரைக்கும் தட்டுங்க தட்டுங்க தட்டி பாருங்க அருமையானவர்களே. இது எல்லாம் சலசலப்பு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், தேவ ஊழியர்களும் அருமையானவர்களே, தங்களுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? சாரம் கொண்டிருக்க வேண்டும். சாரம் கொண்டிருப்பதுதான் கனி கொடுக்கும் இரகசியம். அந்த சாரம் இல்லை என்றால் கனி கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை மூலமாக இது வெளிப்பட வேண்டும் அருமையானவர்களே. இன்றைக்கு பாருங்க, உங்களிலே ஒரு சத்தில்லை என்றால் என்ன செய்கிறீர்கள்? சோர்ந்து போவீங்க.
நடக்க முடியாத வரும். ஏன்? உங்கள் இருக்கிற சத்து குறைஞ்சு போகுது. முந்தி நல்லா வேலை செய்தீங்க, இப்போ ஓடி ஓடி வேலை செய்யலாம். ஏன்? நம்மள இருக்கிற இந்த சாரம் இறங்கி போகிறது என்று சொல்லுவார்கள் அல்லவா? அதே மாதிரி நாம் சாரம் ஏறிய விருட்சங்களாக நாங்கள் மாற வேண்டும். நான் ஒரு கிறிஸ்தவன், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன், சபைக்கு போறவன், நற்கிரிகைகள் செய்கிறவன், எல்லாம் நல்லது, எல்லாம் நல்லது. ஆனாலும் கிறிஸ்து என்னில் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். கிறிஸ்து என்னில் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு பொதுவாக சொல்லும் பொழுது, ஒரு நாட்டை, மேல் நாடுகளை சொல்லும் பொழுது, இது கிறிஸ்தவ நாடு என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளுவார்கள். கிறிஸ்தவ நாடு மறுப்பதற்கு இல்லை. ஏனென்றால் எத்தனையோ மிஷனரிகள் அங்கே இருந்து சென்று மிகவும் தங்களை அர்ப்பணித்து சென்று மிஷனரி வேலைகளிலே ஈடுபடுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஊழியத்தை செய்கிறார்கள். நல்லது. ஆனால் அது கிறிஸ்து என்னில் நிலைத்திருக்க வேண்டுமே. தேசத்திலே ஒவ்வொருவரும் வாழுகிற அந்த தேசத்தின் ஜனங்களிலே, அது அரசாங்கத்திலே, தேசத்தின் தலைவனிலே கிறிஸ்து நிலைத்திருக்கிறாரா? பாருங்க. அவர் நிலைத்திருப்பார் என்றால் ஏன் இந்த போர்? இந்த தேசங்கள் எங்கும் போர்களே, போருக்கென்று சொல்லி வரைந்து கட்டி கொண்டு நிற்கிறார்களே, ஏன்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கிறிஸ்து என்னில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லாவிட்டால் நாம் அவரை துக்கப்படுத்துவர்களாய் இருப்போம். இப்பொழுது வாசிப்போம் ஏசாயா புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 5. நீங்கள் இதை சொல்லும் பொழுது நீங்களே ஒரு துண்டு வச்சிருந்து, ஒரு கொப்பி வச்சிருந்து குறித்து வைத்துக் கொண்டு வீட்டுக்கு கொண்டு சென்று நீங்கள் தியானித்து பார்ப்பது இன்னும் உங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமண்டு காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கசப்பான கனிகளை தந்து. பாருங்க, அதை தேவன் எவ்வளவு பிரயாசப்படுகிறார் என்று பாருங்க. தன்னுடைய தோட்டத்திலே நாட்டி அந்த தோட்டத்திலே நாம் இருந்து எவ்வளவு கனிகளை கொடுக்க வேண்டும், சாரமேறி கனிகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் பாருங்க, ஆண்டவருடைய வேதனையை புரிந்து கொள்ளுங்க. ஆனால் கசப்பான கனியை கொடுத்தன்னு சொல்லி சொல்றார். பாத்தீங்களா வேதனை? எரேமியா 2ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை வாசிங்க. அடுத்ததாக நீங்க பாருங்க, எரேமியா 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர் குல திராட்சை செடியாக நாட்டினேன். உயர்திர குலால் திராட்சை செடியாக உன்னை நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? அருமையானவர்களே, பிரியமான பிள்ளைகளே, தேவன் தமது ஜனமாகிய இஸ்ரவேலை பாருங்க திராட்சை செடியாக நாட்டி அந்த நல்ல பழங்களை தருமென்று அவர் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அவர்களோ கசப்பான பழங்களை கொடுத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிற நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினார். அவர்களோ காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பின் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்திலே என்ன சொன்னார் தெரியுமா? நானே மெய்யான திராட்சை செடி. பாத்தீங்களா? பின்ன முன்பு இருந்ததில்ல, நான் தான் அந்த மெய்யான திராட்சை
செடி. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது, முடியாது. பார்த்தீங்களா? யோவான் சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவதை நீங்க பார்க்க முடியும். பின்ன அந்த மெய்யான திராட்சை செடியிலே ஒருவன் நிலைச்சிருக்க வேண்டும், நான் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பார்த்தீங்களா? இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இடத்துல இருப்பாங்க, பிறனிடத்தில் இருப்பாங்க, பிறனிடத்தில் இருப்பாங்க, இப்படியே ரவுண்ட் அடிச்சு கொண்டே திரிவாங்க. அருமையானவர் நெச்சிடத்துல ஆனா நிக்கிறாங்க, ஏதோ நாங்க போயிட்டோம், ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்துட்டோம், வந்துட்டோம். இல்லை, அதெல்லாம் மாயை. அது அவர்கள் நினைக்கிறாங்க. அருமையானவர்களே, தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? ஒருவன் நான் மெய்யான திராட்சை செடி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருக்க வேண்டும். இங்கே அவருடைய தோட்டம், அந்த தோட்டத்திலே இருந்து அவருடைய மகிமைக்காக பலன் கொடுக்க வேண்டும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் கூப்பிட்டும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் அல்லவா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் ஜீவன் நம்மிலே பாய இடம் கொடுக்க வேண்டும். அந்த ஜீவன் நம்மிலே பாய்ஞ்சு வர வேண்டும். அப்பொழுது நாம் விசுவாசத்திலே நாளுக்கு நாள் நாம் என்ன செய்ய வேண்டும்? வளருகிறோம், வளர வேண்டும். சரி, அடுத்ததாக சங்கீதம் 1:3 வாசிக்க பார்ப்போம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. அடுத்தது பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. அடுத்தது பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலே உட்காரக்கூடாது. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? இப்படியே ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின்படி தன்னை அர்ப்பணித்து அவன் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானமாக இருப்பான் என்றால் அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டவர் சொன்ன அந்த 3 காரியங்களிலே நாம் கீழ்ப்படியாமல் நாம் வேதத்தை 1000 திறந்தான் வாசித்தாலும் நாம் எந்த ஒரு பாக்கியத்தை நாம் பெறப்போவதே இல்லை. எவ்வளவு தரம் தியானித்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்பொழுது பாருங்க, அதை கீழ்ப்படிந்து அந்த வேதத்திலே இரவும் பகலும் அவன் தியானமாயிருந்து அவன் இருக்கிற பாக்கியத்தை பெற்றவன் என்ன செய்கிறான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அந்த செழிப்புள்ள கனிதரும் மரமாக இருப்பான். பாருங்க, ஒரு ஆற்றங்கரையில கொண்டு போய் நட்டிருக்கிற ஒரு மரம் பாருங்க, சலண்டு நீர் ஓடுற இடத்துக்கு அந்த வளர்றவர் எப்படி ஒரு செழிப்பாக இருக்கும் பாருங்க. பின் ஆகவே தான் ஆண்டு சொல்றார், அப்படிப்பட்டவன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட செழிப்புள்ள கனிதரும் மரமாக இருந்து கனியை கொடுப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், ஆவியின் கனியோ என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த மனிதன்ல என்னென்ன ஆட்கொண்டிருக்க வேண்டும்? அதுதான் கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்லி இந்த கனிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 22, 23 வசனங்களிலே நீங்கள் காணலாம். இவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்கிறார்கள்? நாட்டப்பட்டவர்கள். தேவனுடைய ஆலயத்திலே இவர்கள் தேவனுடைய மகிமைக்காக அவர்கள் காணப்படுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே,
தேவனுடைய மகிமைக்காக காணப்படுகிற மனுஷன் மனுஷருடைய மகிமையை ஒரு பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். மனுஷனுடைய மகிமை அவன் அதை குறித்து எதிர்பார்க்க மாட்டான்னு சொல்ல முடியும். எதிர்பார்க்க மாட்டான். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், இப்படிப்பட்டவர்கள் பாருங்க, அவ்விதமாக தேவனுடைய மகிமைக்காக நாட்டப்பட்டிருக்கிற விருட்சங்கள், அவர்கள் சோதனை, துன்பம், கஷ்டங்கள், வறுமைகள் எது அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து மோதினாலும் அவர்கள் தேவனையும் அவருக்கு பணி செய்வதையும் உறுதியாய் பற்றி கொண்டு சோர்வடையாமல் அவர்கள் சபைக்கும் மனுஷருக்கும் நன்மை சரும் விருட்சமாக காணப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, அருமையானவர்களே, யோசேப்பு என்ற வாலிபனை நீங்கள் அறிவீங்க. அந்த வாலிபன் சிறையிலே இருந்த பொழுதும், சிறையிலே துரதிர்ஷ்டவசமாக அவன் குற்றம் செய்து அல்ல, அவன் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய எல்லை வந்தது. அப்பொழுது சிறையில் இருந்த பொழுதும் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், தேவன் அவனோடு இருந்தார். சிறையிலே யாருமே அவனுக்கு இல்லை, ஆனால் தேவன் அவனோடு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சாரம் நிறைந்த ஒரு விருட்சமாகவே அவன் காணப்பட்டான். அருமையானவர்களே, ஆகவேதான் சிறையிலே இருக்கும் பொழுது கூட அந்த சிறையிலே இருந்த உடன் கைதிகளுக்கு என்ன செய்தான்? ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறவனாக இருந்தான். அந்த நாட்டின் பார்வோன் ராஜாவுக்கு ஏற்ற ஆலோசனையை கொடுக்கிற ஒரு மனுஷனாகவும் அந்த சிறை கைதி காணப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கிறோம், கப்பல் புயலினால் சேதமடைந்த போது, அந்த சேதமடைகிற அந்த நேரத்திலே ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வார்? பயந்து கதறி சத்தமிடுகிற நேரத்திலே அங்கே இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? அமைதியாக இருக்கும்படியாக சக கப்பலில் பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்கு அவை ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அங்கு காணப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர், ஆகவே அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை நாங்கள் ஒரு விஷயம் வாசிப்போம். 2 கொரிந்தியரிலே 6ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்க இறுதியாக, துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். பார்த்தீங்களா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாரம் நிறைந்த ஒரு விருட்சமாயிருந்து கனி கொடுப்பதை அங்கே காணுகிறோம். துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலதையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்கிறார். அருமையானவர்களை பாருங்க, எப்பொழுதும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான துன்பங்கள் இந்த உலகத்தில் வரலாம், ஆனாலும் அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்ப்போம். சந்தோஷமாக இருந்தார்கள், மற்றவர்களையும் அவர்கள் சந்தோஷப்படுத்தினார்கள், பலப்படுத்தினார்கள். அடுத்தது, ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தாலும் சகலதை உடையவர்களாக காணப்பட்டார்கள். இன்றைய பாருங்கள், சில பேர் இன்றைக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இப்படி, ஐயோ அது தேவையா இருக்குது, இது தேவையா இருக்குது, அது இல்லையே, ஐயோ அவன் வச்சிருக்கிறானே என்னட்டையில், இப்படியாகவே அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு குறை உள்ளவர்களாகவே தங்களுடைய குறைகளை அறிக்கையிடுகிறவர்களாகவே காணப்படுவார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலதையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். இதுதான் அருமையானவர்களே கனிதரும் விருட்சம். உலகம் காணாத, உலகம் தர முடியாத ஜீவனின் ஊற்றை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொண்டிருந்தார். அருமையானவர்களே, அந்த ஊற்றில் இருந்து அவரது வேர் சாரம் பெற்றது. கனி நிறைந்த ஒரு மரமாக, விருட்சமாக அப்போஸ்தலனாகிய பவுல் காணப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கனி கொடுக்கும் வாழ்க்கைக்கு தேவன் நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார். இந்த கனி கொடுக்கும் வாழ்க்கைக்காகத்தான் தேவன் நாம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை நாம் அறிந்து உணர்ந்து நாம் அவருடைய அந்த தோட்டத்திலே கனிதரும் விருட்சமாக நாங்கள் காணப்படும் பொழுது அவர் மகிமைப்படுகிறார்.
ஆகவே அவருடைய மகிமைக்காக கனிதரும் விருட்சங்களாக நாம் காணப்படுவோமாக. ஆமென்.